அப்பா, என்னால அவரை விட்டுட்டு இருக்க முடியலப்பா. ஆனா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மாவும் பாவம்பா. நான் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியலப்பா. என் மனசுல இருந்தது அம்மா கிட்ட சொல்லணும். ஆனா இப்ப அம்மா இருக்கிற மனநிலையில நான் எல்லாத்தையும் சொன்னா அம்மாக்கு என் மேல வெறுப்பு வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. இன்னொரு பக்கம் அம்மா என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியும். அதுக்கும் என்கிட்ட தெளிவான பதில் இப்போதைக்கு இல்லப்பா. ஒருவேளை அதனாலதான் அம்மாக்கு பயப்படுற மாதிரி ஒரு காரணத்தை எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கேன். நானும் ஒரே குழப்பமா இருக்குப்பா. இது எப்பப்பா சரியாகும்? சரியாகிறப்ப ஆகட்டும். எனக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும்னு நீங்க சொல்வீங்கல்லப்பா. இப்பவும் நீங்க எனக்கு அப்படி சொல்ற மாதிரியே இருக்குப்பா. நான் இப்படி எல்லாம் அழறது உங்களுக்கு பிடிக்காதுல்ல? இப்பதான் நான் தைரியமா இருக்கணும்ல? நான் இருக்கேன்ப்பா, நான் தைரியமா இருக்கேன். என் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு வீட்ல எல்லாரும் சோகமா இருக்காங்க. அத மாத்திர பொறுப்பு எனக்கு தானே இருக்கு. நான் தைரியமா இருந்தாதான் அம்மாவும் தைரியமா இருப்பாங்க. நான் இனிமே அழமாட்டேன். காவேரினா தைரியம்னு சொல்வீங்கல்ல, அந்த காவேரியை தான் நீங்க இனிமே பாப்பீங்க.